இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏர் ஃபால் கண்ட்ரோலுக்காக வேண்டி ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்காக. அந்த ஏர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டுறத ஒரே வாஷ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே வந்து பார்ப்பீங்க. அதுக்கு தேவையானது வந்து மில்க் வந்து நம்மளுக்கு நைட்டே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பால்லையே வந்து நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வைக்க போகிறீங்க. அதனால் பால் ரொம்ப முக்கியம். நைட்டே காய்ச்சி ஆற வச்சுட்டு அதில் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்லா ஊறியிருக்கும். அந்த பாலுமே லைட் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கூட வந்து கத்தாழை ஆட் பண்ணோம். கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் தான் வாங்கணுன்னு இல்லை. அது மேலே இருக்க பச்சை தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜெல்லை எடுத்து ஒரு 2-3 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி வாஷ் பண்ணும்போது தான் அது மேலே இருக்க கசப்பு தன்மைலாம் போயிடும். நம்மளுக்கு தேவையானது அந்த ஜெல் மட்டும். அந்த ஜெல்லு ப்ளஸ் வந்து வெந்தயம், மில்க்கு, கத்தாழை, அதனோட வந்து 2 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து வடித்த சாதம் யூஸ் பண்ணணும். வடித்த சாதம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷைனிங் லுக்கும் ஸ்மூத்தியும் கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். வடித்த சாதம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வடித்த தண்ணி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4த்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமையே உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு ஷாம்புவோ இல்லை ஒரு ஷியக்காவோ நீங்கள் ரெகுலராக எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு நல்லா ஒரு வாஷ் கொடுத்தீங்கன்னா மைல்டு வாஷாக இருக்கணும். நீங்கள் வந்து மரமரன்லாம் தேய்க்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஈவனான வாஷாக இருக்கணும். அது தண்ணி ரொம்ப சில் தண்ணியாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அப்படி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தலையை வந்து வெயிலில் உணர்த்தும் போதே உங்களுக்கு தெரியும், தொட்டாலே உங்கள் முடி வந்து ஒரு தனித்தனியாக ஷைனிங்காகவும் ஒரு நல்ல ஒரு சாஃப்டியாகவும் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.